வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளா நானும் ஹஸ்பண்டும் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிட்டு ஒன் டே ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் சரி நம்ம பெங்களூர்ல இருக்கிற இந்த ஜாலிவுட் ஸ்டுடியோ அட்வென்ச்சர் பார்க்கு போலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு vlog ஃபுல்லா இந்த பிளேஸை பத்தி தான் இருக்கும். நாங்க எப்படி என்ஜாய் பண்ணோம், என்ன ரைட்ஸ் ட்ரை பண்ணோம், என்ன வாட்டர் கேம்ஸ், ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னு எல்லாமே பார்க்கலாம். என்னோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓப்பனிங் டைமுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடியே போன அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? சுத்தமா கிரௌட் இல்ல. ஃபர்ஸ்ட் அங்க போன உடனே காரை பார்க் பண்ணிட்டு டைரக்டா டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் வாங்கும் போது பிரிஸ்ட்ல கட்டுற ஒரு பேண்ட் கொடுத்தாங்க. அதை கையில கட்டிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு ஃபைனலா உள்ள என்டர் ஆயிட்டோம். இந்த ஜாலிவுட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் சீரியஸா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லா ஒரு சினிமேட்டிக் செட்டப் மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்ல பெருசா ஐ லவ் ஜாலிவுட்னு ஒரு செட்டப் இருந்துச்சு. அங்க போய் கொஞ்ச நேரம் நின்று நல்லா போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வெல்கம் டான்ஸ் இருந்துச்சு. அரௌண்ட் 5 to 7 மினிட்ஸ். அந்த டான்ஸே எங்களை ஒரு ஃபுல் வைபுக்கு கொண்டு வந்துருச்சு. சினிமா லவர்ஸ்க்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் பார்த்து முடிச்சுட்டு உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் பார்த்த செக்ஷன் இந்த மூவி வால் தீம். ரெண்டு சைடு வால்ஸ்ல பாப்புலர் மூவி போஸ்டர், ஃபேமஸ் சீன், சினிமா ஸ்டைல் ஆர்ட் ஒர்க் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு பிடிச்ச போஸ்டர் கிட்ட நின்று நல்லா போட்டோ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நாங்க போனதுதான் இந்த ட்ரைபல் மியூசியம். இந்த பிளேஸ்ல இருக்கிற டீடைல்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த தீம் கம்ப்ளீட்டா ஒரு ட்ரைபல் வில்லேஜோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றது நல்லாவே அவங்க ரீக்ரியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த டைம் பீரியட்ல அவங்களோட வீடு எப்படி இருந்துச்சுன்னு டிஃப்ரெண்டா செட்டு போட்டு இதுல காமிச்சிருக்காங்க. அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ், ஆர்னமெண்ட்ஸ், யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பரா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி கிச்சன் சைட்ல அண்ட் டெய்லி யூஸ் பண்ற வெசல்ஸ், டூல்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. இந்த செட்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சு. ட்ரைபல் மியூசியம் ஆப்போசிட் சைட்லயே இந்த கன் ஷூட்டிங்கும் ஆர்ச்சரி செக்ஷனும் இருந்துச்சு. நாங்களும் போய் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம். இது முடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா இந்த ரொமான்சி ஏரியா செக்ஷனுக்குள்ள என்டர் ஆயிடுவோம். இந்த பிளேஸே ரொம்ப கிராண்டாவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஏதோ ஒரு ரோமன் கண்ட்ரில இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இது ரொம்ப பெரிய ஸ்பேஸ். ஈவினிங் டைம்ல இங்க சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். ரெண்டு சைட்லயுமே கேம்ஸ், ஸ்டால்ஸ் அண்ட் ஷாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. சென்டர்ல ஒரு பெரிய ஸ்டாச்சு இருந்துச்சு. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. போட்டோ ரீல்ஸ் எடுக்க ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். கண்டிப்பா இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொமான்ஸ் ஏரியா பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்தது தான் இந்த பிளேஸ். இது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ்ல டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஏரோப்ளைன், காரு எல்லாமே வாலை பிரேக் பண்ணிட்டு வர மாதிரி செட்டு கிரியேட்டிவா போட்டு வச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இந்த போர்ட்ல எந்த சைட் போனா என்ன பிளேசஸ் இருக்கும்னு போட்டு இருந்துச்சு. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் கவர் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டோம். இந்த சைட்ல ஃபர்ஸ்ட் நாங்க ட்ரை பண்ண ஆக்டிவிட்டி இந்த மேஸ் ரன். இந்த கேம் எல்லாருக்குமே தெரியும். உள்ள போனோடனே நிறைய ரூட்ஸ் இருக்கும், எல்லா சைடுமே மிரர்ஸ் இருக்கும். கரெக்டான வேவை கண்டுபிடிச்சு வெளியே வேணும். நான் ஸ்டார்டிங்ல ரெண்டு சைடுமே கை இப்படியே வச்சுட்டே தான் போனேன். ஏன்னா மிரர் பிளாக் ஆகி தலையில இடிச்சுப்போன்னு சொல்லிட்டு நல்லா ஃபன்னா ஆச்சு. ஆனா கரெக்டா ரூட் கண்டுபிடிச்சு வெளியே வந்துட்டோம். அது முடிச்சுட்டு அப்படியே வந்தா இந்த த லாஸ்ட் வேர்ல்டுக்கு வந்தோம். இது ஃபுல்லாவே ஜங்கிள் தீம்ல டைனோசர்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. உள்ள ஒரு டாய் ட்ரெயின் இருக்கும். இந்த டாய் ட்ரெயின்ல உட்காந்துட்டு ஒரு ரவுண்டு வருவோம். பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்படியே ஃபாரஸ்ட்குள்ள டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். டைனோசரோட சவுண்ட், அது ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்ல இது பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், இந்த ரைடு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த டாய் ட்ரெயின்ல உட்காந்துட்டு எங்களை ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்தாங்க. இன்கேஸ் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரைட்ஸ் கிட்ட எல்லாம் போட்டோஸ் எடுப்பாங்க. வேணும்னா நம்ம லாஸ்டா எல்லா ரைட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ரொமான்சியா ஏரியால இந்த போட்டோ கலெக்ட் பண்ற பிளேஸ் இருக்கு. போய் பே பண்ணி இந்த போட்டோஸை நம்ம வாங்கிக்கலாம். ஒன்ஸ் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கையில இருக்க பேண்ட்ல ஒரு நம்பர் மார்க் பண்ணுவாங்க. அதை தான் காமிச்சு நம்ம போட்டோஸ் வாங்கிக்கணும். எல்லாமே சாஃப்ட் காப்பியா தான் நமக்கு கொடுப்பாங்க. இது முடிச்சுட்டு இதுக்கு பக்கத்துல இன்னொரு செக்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போய் பார்த்தா டைனோசர் பத்தின நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். டைனோசரோட ஹிஸ்டரி, அதுல என்னென்ன டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இந்த பிளேஸோட சென்டர்ல ஒரு பெரிய டைனோசர் ஸ்டாச்சு செட்டு போட்டு வச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கும். இதை பார்க்கும் போதே ஒரு வாவுன்ற ஃபீல் இருந்துச்சு. இந்த பெரிய டைனோசருக்கு பக்கத்துல டைனோசரோட எக்குமே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த எக்குல குட்டி டைனோசர் வெளியே வர மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா கியூட்டா இருந்துச்சு.
இது முடிச்சுட்டு அடுத்து அப்படியே போனதுதான் இந்த டைட்டானிக் த அன்சிங்கபிள். இந்த செட்டுக்குள்ள போன உடனே எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, அந்த லெஜெண்டரி ஷிப் ஆர்எம்எஸ் டைட்டானிக் ஆல்மோஸ்ட் ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க கம்ப்ளீட்டா. டைட்டானிக் மூவில பார்த்த நிறைய சீன்ஸ இங்க ரியலாவே பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு சூப்பரா செட்டு போட்டு வச்சிருந்தாங்க ரியலிஸ்டிக்கா. உள்ள லக்ஸூரியஸ் ரூம், நார்மல் ரூம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதோட ரேட்ஸுமே அங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்துல இது எவ்வளவு கிராண்டா இருந்துச்சு அப்படின்றத காமிச்சிருந்தாங்க. டைட்டானிக் மூவில ரொம்ப ஃபேமஸான ஸ்டேர்கேஸ் ஸ்பாட் இது. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இங்கேயுமே ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் எடுக்கிற ஆப்ஷன் வச்சு நாங்க இங்க நல்லாவே போட்டோ எடுத்துக்கணும். ஒரு லெவலுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். சரி, நெக்ஸ்ட் ரைட்ஸ் எல்லாம் போலான்னு டிசைட் பண்ணிட்டோம். இங்க இருக்கிற எல்லா ரைட்ஸுமே ஒண்ணு விடாம போனோம். எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரியலாவே செம்மையா என்ஜாய் பண்ணோம். ஒரு வழியா எல்லா ரைட்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எங்களுக்கும் பசி இருக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உள்ளே ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. அங்க போயிட்டு சாப்பிட்டுலான்னு டிசைட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு. பிரைஸ் வைஸ் பார்த்தா அஃபோர்டபுளா தான் இருந்துச்சு அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்தா நாட் பேட், ஓகே தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு நெக்ஸ்ட் நாங்க போனது வாட்டர் கேம்ஸ்க்கு தான். வாட்டர் கேம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி பேக் எல்லாமே சேஃபர்ல லாக்கர்ல வைக்கணும்னு சொல்லிட்டு கேஷ் கொடுத்து நாங்க லாக்கர் கீ வாங்கிக்கணும். நாங்க பர்சனலா வாட்டர் கேம்ஸ்க்கு ட்ரெஸ் கொண்டு போனோம். பட் நாங்க கொண்டு போன ட்ரெஸ் டைப் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பிகாஸ் வாட்டர் ஸ்லைடர்ல நைலான் ஸ்விம்வேர் மெட்டீரியல் மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் அலௌடுன்னு சொன்னாங்க. ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நாங்க ட்ரெஸ் பே பண்ணி வாங்கிக்கணும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாட்டர் ஸ்லைடருக்கு ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு போனா ரொம்ப பெஸ்ட். எங்களோட பேக், ட்ரெஸ், கேமரா எல்லாமே லாக்கர்ல சேஃபா வச்சுட்டு நாங்க போய் வாட்டர்ல செம்மையா ஆட்டம் போட்டோம். அந்த லாக்கர் கீயை எதுலன்னா நம்ம கையில பேண்ட் மாதிரி நம்ம கட்டிப்போம். ஸோ சேஃபா இருக்கான்னு மட்டும் வாட்டர் கேம்ல ஆடும் போது பாத்துக்கோங்க. அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இருந்துச்சு அவைலபிளா, நீட் அண்ட் கிளீனா தான் இருந்துச்சு. வாட்டர் கேம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்க நெக்ஸ்ட் போனதுதான் இந்த ஜூப்ளி தியேட்டர். ஈவினிங்ல டான்ஸ் ஷோ, என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்க நடக்கும். வாட்டர் கேம்ஸ்ல செம்மையா ஆட்டம் போனதுக்கு அப்புறம் எங்க 2 பேர் பாடியுமே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட இந்த டான்ஸ் ஷோ போச்சு. டான்ஸ் ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நாங்க போனதுதான் இந்த மினியேச்சர் சிட்டி. இது கம்ப்ளீட்டா ஒரு பார்க்கு. இதுல சில வேர்ல்டோட வண்டர்ஸ மினி செட்டப் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இல்லை. ஒரு வாக் மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரொமான்சி ஏரியாவுக்கு போயிருந்தோம். அங்க இருக்கிற சில கேம்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருந்தோம். அதுலதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்டூ ஸ்பின் போயிருந்தோம். நெக்ஸ்ட் போனது இந்த புல் ரைட். எல்லாருமே டிவில பார்த்திருப்போம். நானும் சரி ஃபன்னாதான் இருக்கும், நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு போனேன். பார்த்த உடனே ஈஸின்னு தான் நினைச்சேன். ஹெல்மெட் எல்லாத்தையும் போட்டுட்டு மேல ஏறி உட்காந்து டைட்டா புடிச்சுக்கினேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது செம்ம ஈஸின்னு நினைச்சேன். லெஃப்ட் சைடு கொஞ்சம் சுத்தினாங்க, ரைட் சைடு கொஞ்சம் சுத்தினாங்க. சரி ஒரு ஃப்ளோல போகுதுன்னு நினைச்சேன். அடுத்த செகண்ட் அப்படியே கீழே சாச்சிட்டாங்க. செகண்ட் ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விட்டு செகண்ட் ரவுண்ட்ல பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு திரும்ப ஏறி உட்காந்து அதோட ஹார்னை டைட்டா பிடிச்சுக்கினேன். அடுத்த செகண்ட் திரும்ப மறுபடியும் வந்துட்டேன். சே, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்பவாச்சும் விட்டேனா, இல்லையே தேர்ட் ரவுண்டும் போனே, மீண்டும் மீண்டும் மாதிரி திரும்பவும் கீழே விழுந்தேன். எப்படியாச்சும் இந்த 3 ரவுண்ட்ல விட்டது இந்த 4வது ரவுண்ட்ல பிடிக்கணும் திரும்ப ஒரு நம்பிக்கையோட ஏறி உட்காந்து கொஞ்ச நேரமாச்சும் ஹோல்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா 5 செகண்டுக்கு மேல தாக்கு பிடிக்கல, திரும்பவும் கீழே அதே மாதிரி விழுந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் இன்னொரு ரவுண்டு போறியான்னு கேட்டாரு. எனக்கு போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு வந்தாச்சு. ஆனா உண்மையாவே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் அந்த புல் ரைடு. நானு இந்த பிளேஸ்ல தான் எங்களோட போட்டோஸ் எல்லாத்தையுமே நாங்க கலெக்ட் பண்ணிக்கணும். இந்த ஏரியாவை பாருங்க. மார்னிங்ல நம்ம பார்த்த அந்த ரொமான்சியா ஏரியா ஈவினிங் டைம்ல ஃபுல் லைட் செட்டிங்ஸோட ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இங்க இப்போ இன்னொரு ஈவினிங் டான்ஸ் ஷோ நடக்கும். அது ஒரு 30 மினிட்ஸ்க்கு நடக்கும். எல்லாருமே அதை பார்க்க தான் இங்க உட்காந்துட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா நாங்க வீக்கெண்ட் தான் போயிருந்தோம். சாட்டர்டேவா போயிருந்தோம். பட் அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப ரஷ் இல்ல. மார்னிங் உள்ள ஒரு 7 o'clock வந்திருப்போம் அண்ட் ஈவினிங் ஒரு 7:30க்கு வெளியே போயிருப்போம். ஃபுல்லா அந்த டேவே எங்களுக்கு கம்ப்ளீட்டா என்கேஜா இருந்துச்சு. நிறைய கேம்ஸ், வாட்டர் ரைட்ஸ், ஆக்டிவிட்டிஸ் அண்ட் இந்த மாதிரி ஷோஸ் இருந்துச்சு. கம்ப்ளீட்டா என்கேஜா வச்சிருந்தாங்க. எந்த இடத்துலயுமே எங்களுக்கு போர் அடிக்கல. ஒன்ஸ் இந்த டான்ஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாலிவுட்டோட என்ட்ரன்ஸ் கிட்ட போயிருந்தோம். ஏன்னா அங்க வந்து லைட் ஷோ நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்க போய் உட்காந்துட்டு கம்ப்ளீட்டா இந்த லைட் ஷோவை பார்த்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஒன் டேவை ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணேன்னு நான் சொல்லுவேன். இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட, ஃப்ரெண்ட்ஸோட, கிட்ஸோட போயிட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.